ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் மணி, குமாரன்ட்டு சொல்லி நம்ம பசங்களை இப்போவே நிகம்புக்கு அனுப்பு. அந்த 2 கேங்கையும் பார்க்குற இடத்துலயே போட சொல்லு. நிகம்புங்கிறது ஒரு கடல் மாதிரி. அங்கே நிறையா விதமான இடங்களும் இருக்குது, நிறையா விதமான மீன்களும் இருக்குது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சுற்றுற சாதா மீன்களும் இருக்குது, மாட்டு நான் கடிச்சு திங்கிற சுறா மீன்களும் இருக்குது. இந்த கதையில் நாங்கள் பார்க்க போகிறது அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க சுறா மீன்கள் பற்றி தான். மொத்தம் 2 கேங்கு. இதில் ஷார்ப்புன்னு பார்த்தா மாரி கேங் தான். பக்காவாக ஸ்கெட்சு போட்டு சரக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறவன் தான் பேபி. பேச்சே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அடி உத குத்து தான். ஓப்பனாக சரக்கை கை மாற்றிடுவான். அதனாலே அவன் மேலே நிறையா கேஸ் இருக்குது. இந்த 2 கேங்குக்கும் பொதுவானவர் தான் காளி அண்ணா. ஸ்ரீலங்கா முழுக்க சரக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். ஆனால் இவருக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை பற்றி யாருக்கும் தெரியாது, காளி அண்ணனை தவிர. என்னதான் காளி அண்ணா பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் நம்பி கொடுக்க மாட்டார் மாரியை தவிர. அப்படி தான் ஒரு தடவை நிகம்போல 5 கோடி ரூபா சரக்கை கைமாத்துறப்போ தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று. அண்ணா பைக் அடிச்சிட்டாங்கண்ணா. ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பில்ல. எத்தனை தடவை சொல்றது வண்டி நிறுத்தாமடான்னு அறிவில்ல. விடு விடு வா. ஒண்ணுக்கு போற கேப்ல அப்புறம் வண்டி மிஸ் ஆகும். அண்ணா பைக்கை ஸ்டார்ட்ல தான் நான் வச்சிருந்தேன், எப்படி அடிச்சாங்கன்னு தெரியலண்ணா. விஷயம் தெரியாம விளையாடுறீங்களேடா. இதே மாதிரி ஃப்ரீயா விடுற வண்டியில் இருக்க ஒரு 5 லட்சம் இருக்குமா, அதுக்கு போய் 5 லட்சம் 5 லட்சம் சுருட்டி வச்சுக்க தெரியாதா? 5 கோடிடா. அண்ணன் கொடுத்ததுல பெரிய ப்ராஜெக்டா இது. மாறி, உனக்கு கொடுக்குறதுலேயே பெரிய ப்ராஜெக்ட் இது. பிசுரே இல்லாமல் சரக்கை பக்காவாக கைமாற்றணும். வேணும்னா 35% கமிஷனை நீயே எடுத்துக்கோ. சொல்கிறேன், 10 பைக்கில் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக தனித்தனி அனுப்பலான்னு தான் பிளானு. ஆனால் அது ரிஸ்க்குன்னு தான் எல்லா சரக்கையும் ஒரே வண்டியில் வச்சு அனுப்புகிறேன். டேய், இப்போதைக்கு அதான்டா சேஃபு. சீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அனுப்பிட்டா எந்த டவுட்டுமே வராது. புரிஞ்சுதா மாதிரி? சரிண்ணா, தான் வருவான் பைக் எடுக்க. சரி, பைக்
உனக்கு தோன்றதை வச்சுக்கோ. இதை மட்டும் ஒழுங்கா பண்ணி நம்ம 4 பேர் லைஃப் செட்டில் ஆயிருக்கும்டா. எல்லாம் இவனால போயிடுச்சு. முதல்ல சொல்லியிருந்தா அழகா பிளான் பண்ணிருக்கான்ல. புடுங்கி இருப்பீங்க. பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பயமா இருக்கும்டா. அதனால தான் சொல்லல. சாதாரண பைக் அதே இடத்துல ஒரு துப்பு இல்ல, பேச வந்துட்டான் பேச்சு. திமிங்கலம் பைக் பேர் என்ன சொன்ன? சில்லுக்கு. மயிறு பைக் மோட்ல கேட்டேன்டா. அதுவா பழைய மாடல் தான், ஆனா மாடல் நல்லா இருந்துச்சு. டே லூசே பட முன்னே. இல்ல அண்ணா, பேபி மீட்டிங் கூப்பிட்றாண்ணா. பிரச்சனை பேபி மட்டும் போயிடுச்சுடா. வாங்கடா போ. அண்ணா என்னடா டைம் மட்டும் மாத்திட்டு போடா. తీనాల్ సుట్టకరోడు నార్ము నారాదు నావిனால் நக்கப்படும். இதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? டே உனக்கு கருப்பு உனக்கு தெரியாதுண்ணா. உனக்கு அவனுங்களுக்கு இல்லடா. ஏன் அவனுங்களுக்கு கூட தெரியாது. ஏன் இவ்வளோ சொல்ற? எனக்கே தெரியாது. உசுர வாங்குறானே. அதே மாதிரி தான்டா தக்காளி என்ன அவங்கள என்ன செய்வானா யாருக்கும் தெரியாது. டேய் எனக்கு சரக்கு கிடைக்கலாம் கூட பிரச்சனை இல்லடா. ஆனா நீ எல்லாம் கலாய்க்கிற பாத்தியா? எல்லாம் இந்த மயிரால. விட்றா. டே பேபி உங்களை என்னத்துக்கு வர சொன்னீங்க? டிக்டாக்ல பாட்டு ஒன்று ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சா, அதான் ரீல் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன். 4 கை குறைஞ்சி அதான் கால் பண்ணேன். என்ன நக்கலா? டேய் பேபிடா. சரி விஷயத்துக்கு வரேன். அண்ணன் கால் பண்ணார் மாதிரி காலி அண்ணன் கால் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்காரு மாதிரி. ஏதோ வண்டியில் ஒன்று முன்னால் 5 கோடி ரூபா சரக்கு இருக்காமே. பிடிச்சி கொடுத்தா 50,000 தரனாப்புல. நமக்கு காசா முக்கியம்? கான்டாக்ட்ஸ் தானே முக்கியம். என்ன சொல்ற? அதான் கான்டாக்ட் கிடைச்சிருச்சுல. 2 பேரும் நைட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பொருளை தேடுங்க. இனி எங்களை சப்பன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சப்பதாண்டா மாறி. இனி உங்க சீன்லாம் முடிஞ்சு போச்சு. நீ நாங்க தான் சரக்கு வருதோ இல்லையோ 4 பேருக்கும் நம்ம இருக்கு. டேய் வாங்கடா போ. போ போ பின்னாடியே வரோம். டே மாதிரி காமெடியா இருக்குல்ல உனக்கு? 5 மணிக்குள்ள சரக்கு இல்லைன்னா நீயும் இல்லடா. டே மாதிரி இன்னையோட முடிஞ்சது உன் ஸ்டோரி. பொருளும் எழுந்துதான், நீர்கோளும்பும் எழுந்துதான். டேய் சதா, சரக்கு நமக்கு கிடைக்கலாம் பிரச்சனை இல்லடா. ஆனா அவங்க கைக்கு மட்டும் போயிடக்கூடாது. பைக்கை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. டேய் குணா, திருப்பி நீ எல்லா சிசிடிவியும் செக் பண்ணு. பைக் எதில் சரி சிக்கிச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் என்ன பண்ணணும்? பொத்திக்கிட்டு போதும். விசாரிச்ச மட்டும் பைக் எங்கே மாட்டல மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேபி தான் தூக்கி பண்ண தோணுது. சரக்கு தொலைஞ்சனால தான்டா அண்ணா அவன்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவனுக்கு எப்படா தெரியும்? அவன் எல்லாம் இல்லடா, அவர் காமெடி பீஸ்டா. இது வேற ஏதோ ஒண்ணு. ஹலோ ஹலோ சார், நீங்க ஆர்டர் பண்ணதை டெலிவரி பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் ஆர்டர் பண்ணல சார். நீங்க தான் காசு கட்டி ஆர்டர் பண்ணிருக்கீங்க சார். காசு கட்டியாச்சா? இந்த டேய் எங்கடா போற? சாப்பிட வரியா?
பைக்கில் சரக்கு இருக்கிறது நம்ம டீக்கும் அவங்க டீக்கும் மட்டும்தான் தெரியும். திருட்டு வண்டி தூக்குறவனும் தூக்கலை, அப்போ யார் தாண்டா தூக்குனது? டேய்! வேணாம் மாதிரி வேணாம் மாதிரி வேணாம் மாதிரி விட்டுரு மாதிரி வேணாம் மாதிரி டேய் பொருளை புடுறா. வேணாம் மாதிரி வேணாம் மாதிரி போடுறா அவனை. வேணாம் மாதிரி எல்லாரும் செத்துறானுங்க. பைக் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யாரா சொன்னா வண்டி தொலைஞ்சிருச்சுன்னு? சாவுடா. அண்ணா, நான் தான் மாறி பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் போட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தன் குமாரா, அவன் மட்டும் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. நான் தான்டா குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டிருக்கியா?